அதிகாரம் 10. இயேசு திருமணம், ஐஸ்வர்யம், ஊழியம் பற்றி கற்றுக் கொடுக்கிறார். இப்ப இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்ய வந்துவிட்டார். கிளைமேக்ஸ் ஆஃப் ஹிஸ் மிஷன் சொல்லலாம். இயேசு இதற்கு பதில் கொடுக்கவில்லை, மாறாக அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். இயேசுவை சோதிப்பதற்கு இந்த இரண்டு கூட்டத்தினரும் வந்திருக்கிறார்கள். பரிசேயர்களுக்கு இயேசுவின் பதில் என்ன? இனி நடக்க போகிற எல்லா திருமணங்களுக்கும் ஒரு முழுமையான ஒரு சட்டத்திட்டம் இதுதான் என்று சொல்லுகிறார். சீஷர்களுக்கு இயேசுவின் பதில். இதுல விவாகரத்தை குறித்து விளக்கமா சொல்லியிருக்கிறார். விவாகரத்து குறித்து இயேசுவின் முடிவான கருத்தை தான் இங்கே விவரிக்கிறார். 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் விவாகரத்து செய்யலாமா? திருமணங்களில் விரிசல் வரும்பொழுது அதை எப்படி கிறிஸ்தவர்கள் கையாள வேண்டும்? திருமணத்தை குறித்த பவுலின் ஆலோசனைகள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு விஷுவல் ஏட சொல்றார். என்னது அப்படின்னா சிறு பிள்ளைகள். நல்ல போதகரே, ஒரு கேள்வி கேட்கிறார். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஏன் சொன்னார்? நீ நித்திய ஜீவன் உனக்கு வேணுமா? கற்பனைகளை கைக்கொள்ளு. அன்னைக்கும் 10 கட்டளைகள் இருந்துச்சு, இன்னைக்கும் 10 கட்டளைகள் உண்டு. இது ரெண்டுமே இருந்தாதான் சிலுவை. அவன் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. உன்கிட்ட ஒரு குறைய நான் பாக்குறேன், ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வைக்கு அது குறையாக இருக்கிறது. சீஷன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன? அப்ப சீஷர்களுக்கு ரொம்ப தெளிவா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க என்ன பின்பற்றி வந்திருக்கீங்களா, உங்களை நான் அப்படி விட மாட்டேன். அப்ப என்ன கிடைக்க போகிறது என்பதை இயேசு தம்முடைய ஊழிய பணியிலே அடிக்கடி சீஷர்களுக்கு இதை சொல்லி அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்ப எனக்காக நீங்க ஊழியம் செய்யவும் பலன்களை பெற்றுக்கொள்ளவும் நீங்க தயாரா இருக்கணும், இல்லாவிட்டால் மரிப்பதற்கும் நீங்கள் தயாரா இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாரு. இதுதான் மார்க்கு சுவிசேஷத்துடைய மைய வசனம். யார் என்ன சோர்வுற பண்ணாலும், என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும், இயேசுவை கூப்பிடுறதுல நம்ம நிறுத்திவிடக் கூடாது அப்படின்றத கத்துக்கிறோம். நாமும் ஆண்டவர் கிட்ட ஸ்பெசிபிக்கா கேட்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற என்ன காரியம் வேணும் அப்படின்றத கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு மார்க் 11ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு இயேசுவின் கடைசி வாரம், சாப்டர் 11, லாஸ்ட் வீக் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வசனங்களாக வாசித்து இப்பொழுது நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 11:1. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி. இப்ப இயேசு கலிலேயாலிருந்து புறப்பட்டு தன்னுடைய கடைசி பயணமாக இப்ப யூதேயாவுக்கு எருசலேமுக்கு அருகாமல வந்துட்டார். எங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் பட்டணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெத்பகே பெத்தானியா என்பது 2 சிறிய பட்டணங்கள். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஒலிவ மலையின் தென்கிழக்கு சரிவில் இருக்கிறதான பட்டணங்கள். பெத்தானியா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இங்கேதான் மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீடு இருந்துச்சு. யூதேயா ஊழியத்துக்கு வரும்பொழுதெல்லாம் இயேசு இங்க போய் தான் தங்கி இருப்பார். இதை தவிர பெத்தானியாவை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு இந்த பூமியிலே இருக்க போகிற கடைசி வாரத்துல குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டிற்கு போகிறார். அங்கே பந்தி இருந்த பொழுது ஒரு ஸ்திரீ நளதம் தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றின பொழுது இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்ற பாராட்டை அவள் பெற்றுக்கொண்டாள். அந்த நடந்த இடம் பெத்தானியா. பெத்பகே அப்படின்ற ஊர், அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இது எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மைல் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. இது பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் இடையே அமைந்திருந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலிருந்து தான் இன்றைக்கும் கூட பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிற அந்த பவனியை இங்கிருந்து தான் துவங்குவார்கள். இயேசுவின் நாட்களில் இது ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனால இந்த பட்டணத்திலிருந்து ஓய்வு நாளுக்கான அப்பங்களை செய்து தேவாலயத்திற்கு கொண்டு போவார்கள். ஏனென்று சொன்னால் ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும்னு சொல்லி ரபிக்கள் வாய்மொழி சட்டங்களாக கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த பெத்பகே வரைக்கும் வரலாம், அவ்வளோ தூரம் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த பெத்பகே அப்படின்ற அந்த ஊருக்கு 2 வேறு பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அராமிய மொழியில் இதுக்கு பழுக்காத அத்திப்பழத்தின் வீடு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஹவுஸ் ஆஃப் அன்ரைப் ஃபிக்ஸ். ஏன் இதற்கு பழுக்காத அத்திப்பழங்களின் வீடு அல்லது ஹவுஸ் ஆஃப் அன்ரைப் ஃபிக்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்துல இருந்த ஒரு அத்திமரத்தை பார்த்துதான் இயேசு சபித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதை நம்ம பின்வரும் வசனங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேய மொழியில இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, ஹவுஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன், துன்பத்தின் வீடு. ஏன் இந்த பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த இடத்திலிருந்து தான் இயேசு தன்னுடைய துன்பத்தை அனுபவிப்பதற்கு,
தன்னுடைய பாடு மரணத்தை சந்திப்பதற்கு துவங்குகிறபடியால் இந்த இடம் துன்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு கூட அந்த பேஷன் வீக் என்று சொல்லப்படுகிற அந்த கடைசி அந்த ஹோலி வீக்கில் இங்கேருந்து தான் ப்ரொசஷனாக எருசலேம் தேவாலயத்துக்கு போகிற வழக்கம் இருக்கிறது. அப்போ இப்போ எரிகோ வழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பெத்தானியா வழியாக வந்து எருசலேமுக்கு கொஞ்ச நேரத்தில் போகிறார். அதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். இயேசுவின் கடைசி வார நிகழ்வு 4 சுவிசேஷங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. மத்தேயு 21:1 முதல் 11 வரை, மார்க்கு 11:1 முதல் 11 வரை, லூக்கா 19:28 முதல் 38 வரை, யோவான் 12:12 15 வரை. இந்த அதிகாரத்தில் இயேசு வெற்றிகரமாக எருசலேமுக்குள் நுழைகிற அந்த சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் ட்ரையம்ஃபல் என்ட்ரி டு ஜெருசலம். இந்த வாரம் இயேசுவுக்கு மிக முக்கியமான ஒரு வாரம். அவர் பூமியில் இருக்க போகிற கடைசி வாரம் என்று கூட சொல்லலாம். தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற போகிற இந்த கடைசி வாரம், பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். அவருடைய கிளைமேக்ஸ் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த கடைசி வாரத்தில் ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். ஒருவேளை எல்லா சுவிசேஷகர்களும் எழுதாவிட்டாலும் நான் வரிசைப்படி உங்களுக்கு இப்பொழுது வாசித்து காட்டுகிறேன். இது சில காரியங்கள் சில சுவிசேஷங்கள் இருக்கும், சில காரியங்கள் ரெப்படிஷனாக இருக்கும். நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் இந்த கடைசி வாரத்தில் நடைபெறுவதாக நம்ம பார்க்கிறோம். முதலாவது என்ன காரியம் என்று சொன்னால், எருசலேமுக்குள் இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு. அதை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தல், இயேசு தேவாலயத்தில் உபதேசித்தல், இயேசு கடைசி கால அடையாளங்களை முன் அறிவித்தல், சீஷர்களோடு கடைசி பஸ்காவை அனுசரித்தல், இயேசு சீஷர்களுக்கு மன்றாட்டு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தல், இயேசு கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்தல், இயேசு சிலுவையில் அறையப்படுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதல், இயேசுவின் பிரதான கட்டளை. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நடைபெற போகிறது. அப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் இது துவங்குகிறது. இப்போ ஆண்டவர் இந்த காரியங்களை நிறைவேற போகிறது என்று சொல்வதை காட்டிலும் நிறைவேறி ஆக வேண்டும் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் முதல் சம்பவம் தான் இயேசு இந்த மார்க் 11 நிகழ்த்துகிறதான இந்த காரியம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பல முறை வேதபாரகர் மூப்பர்களால் பரிசேயர்களால் நான் சிலுவையிலே அறையப்பட போகிறேன் என்று சொல்லி இருந்தாலும் இப்பொழுது அது நடைமுறைக்கு வரப்போகிறது என்பதுதான் இங்கே இயேசு வந்திருக்கிற நோக்கம். இப்ப இயேசு வேத எழுத்துக்களின்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிக்க வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகை வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது. வேதாகமத்திலும் சரி சரித்திரத்திலும் சரி, யூதர்கள் ஒரு காலகட்டத்திலே உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஏன் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் அப்படின்றத தேவன் தெரிந்து கொண்டார். தம்முடைய ஜனமாக, தம்முடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக சவுல் ஏற்படுத்தப்படுகிறார். இரண்டாவது ராஜாவாக தாவீது ஏற்படுத்தப்படுகிறார். மூன்றாவதாக சாலமோன் வருகிறார். சாலமோனுடைய நாட்களுக்கு பிற்பாடு சாலமோன் பாவம் செய்ததினாலே அவனுடைய நாட்களிலே தேசம் பிரிக்கப்படாமல் அவருடைய குமாரனாகிய ரெகோபெயாம் நாட்களிலே தேசம் 2ஆக பிரிந்தது என்று சொல்லி நாம வேதத்துல பார்க்கிறோம். ரெகோபெயாம் 2 கோத்திரத்தையும் யெரோபெயாம் 10 கோத்திரத்தையும் ஆட்சி செய்கிறார். இந்த 10 கோத்திரத்தை வடக்கு ராஜ்யம் என்று சொல்லி அழைத்தார்கள், இல்லாவிட்டால் இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த 2 கோத்திரமான யூதா பென்யமின் கோத்திரத்தை தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி அழைத்தார்கள், அது யூதா தேசம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த 2 தேசமே ஒரு காலகட்டத்திலே சிறையாக பிடிக்கப்பட்டது. ஆனால் முதலாக இஸ்ரவேல் தேசம்தான் கிமு 722 ஆண்டிலே அசீரியர்களால் கைப்பற்றப்பட்டது. இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினாலே பல தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பியும் அவர்கள் செவி கொடுக்காதபடியால் ஆண்டவர் அசீரியர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த அசீரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்தது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா ஊர்களிலும் சிதறடித்தார்கள். இவங்க ஊரை மட்டும் இல்ல, எந்தெந்த தேசத்தெல்லாம் கைப்பற்றினாங்களோ அவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு விரோதமா எழும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தேசங்கள்ல இருக்கிற ஜனங்களை அங்கங்க கொஞ்சம் பேரை போட்டு சிதறடித்தார்கள். அப்ப இப்போ வெளிநாட்டிலையும் ஏன் யூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு விளங்குதா?
பிற்பாடு கிமு 586 ஆண்டிலே நேபுகாத் நேச்சரால யூதா தேசமும் சிறையாக கொண்டு போகப்பட்டது. 70 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அவங்க தேசத்துக்கே வந்துட்டாங்க. ஆனா எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அசீரியர்களாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த பாடத்திற்கு அது ரொம்ப முக்கியமானது. இவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பஸ்கா பண்டிகையின் போது அவர்கள் சொந்த நாடான எருசலேமுக்கு வருகிறது வழக்கம். ஏன்னா எருசலேம்ல மட்டும்தான் தேவாலயம் இருந்துச்சு. அதனால பஸ்காவை கொண்டாடுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே எல்லாரும் குபுகுபுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, இஸ்ரவேலுக்கு உள்ள எருசலேம் நுழைவாயிலுக்குள்ள வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் இப்ப அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்ப சீஷர்களுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறார். மார்க் 11:2 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இப்ப இயேசு என்ன சொல்றாரு சீஷர்களை பார்த்து, நீங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒருவரும் ஏறி இராத கழுதை குட்டி ஒன்றை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். அப்புறம் தொடர்ந்து பார்க்கிறோம். 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இப்ப இயேசு ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்புறாரு. நீங்க போங்க, அங்க ஒரு கழுதை குட்டி இருக்கும், யாராவது உங்ககிட்ட இது ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இது எங்களுடைய ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க, உடனே அவங்க விட்டுருவாங்க. தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இப்ப 2 இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, இயேசு என்ன சொல்றாரு, ஒருவரும் ஏறி இராத கழுதை. இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது, இருவழி சந்தியில் நின்ற கழுதை. அப்ப பாருங்க, முதல்ல பார்க்கும் பொழுது அது பழக்கப்படாத ஒரு கழுதை. கழுதை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பொதுவாக பொதி சுமப்பதற்காக பயன்படுத்தப்படும். அந்த நாட்களில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது இல்லையா, பஸ்ஸு காரு வாகனங்கள் இல்லை. அதனால ஒன்று கழுதையில் பிரயாணம் பண்ணி போவாங்க, இல்லைன்னா குதிரை ஒட்டகம் போன்ற காரியங்கள் பிரயாணப்பட்டு போவாங்க. பொதுவாக கழுதை எல்லாருக்கும் அப்ரோச்சபிள், ஈஸியாக கிடைக்கும். அதனால எல்லாருமே கழுதையை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ கழுதை பொதி சுமப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டது. இப்போ இந்த கழுதையை பாருங்க, இது பழக்கப்படாத ஒரு கழுதை. ஏன்னா ஒருவரும் ஏறி இராத கழுதை என்று போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இருவழி சந்தியில் நின்று கொண்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்ற கன்ஃபியூஷன்ல நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கழுதையை தான் இவர்கள் அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். இயேசு கற்பித்தபடியே அவங்க என்ன செய்யறாங்க, இது எங்களுடைய ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க போக விட்டுறாங்க. இப்ப சீஷர்கள் இந்த கழுதை குட்டியை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அதுல தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறினார் என்பதற்கு இந்த சுவிசேஷத்துல மார்க் எழுதல. ஆனா இது மத்தேயு சுவிசேஷத்துல எழுதப்படும் பொழுது மத்தேயு 21 எதனால் இயேசு இந்த கழுதை குட்டியின் மேல் பவனியாக சென்றார் என்பதை அங்கே விளக்கமாக எழுதுகிறார். எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இயேசு பவனியாக கழுதை குட்டியின் மேல் ஏறி வருவார் என்பதை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியான சகரியா உரைத்திருக்கிறார் என்பதை மேற்கோளாக மத்தேயு விளக்குகிறார். மத்தேயு சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நிறைய வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோளாக மத்தேயு காண்பித்திருப்பார். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டனால இது ஏதோ புதுசா நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்ட காரியம்தான் அப்படின்றத மத்தேயு விளக்குகிறான்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப சகரியா 9 வாசிக்கும் பொழுது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சகரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார்.
அப்ப ஏற்கனவே இயேசு கழுதை குட்டியின் மேல் பவனியாக வருவார் என்பதை சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக முன் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ அது நிறைவேறுதலாக தான் இயேசு கழுதை குட்டியின் மேல பவனியா வந்தார். இதை தவிர ஏன் இயேசு கழுதை குட்டியின் மேல பவனியா வந்தார் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது, அதாவது ஒரு ராஜா சமாதானத்திற்காக போகும் பொழுது கழுதையின் மேலதான் பவனியா வருவார். ஒரு ராஜா யுத்தத்திற்கு செல்லும் பொழுது குதிரையின் மேல போவார். அதே ராஜா ஒரு சமாதானத்திற்கு அடையாளமாக போகும் பொழுது அவர் கழுதையின் மேலதான் பவனியாக வருவார். உதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக்கின பொழுது என்ன சொல்றாரு அப்படின்றத வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அப்ப ராஜாவாக இவர் அபிஷேகம் பண்ண போவதற்கு முன்பாக கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி என்று சொல்லி போடப்பட்டிருக்கா? இன்னும் வேதத்திலிருந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அது இருப்பிடத்தை நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க போய் வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 5:10, நியாயாதிபதிகள் 10:4, நியாயாதிபதிகள் 12:14, 2 சாமுவேல் 16:2. இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது சமாதானத்திற்கு அடையாளமாக ஒரு ராஜா வரும் பொழுது அவர் கழுதையின் மேல்தான் பவனியாக வருவார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஏன் இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்தார் அப்படின்னா 2 காரணங்கள். 1, சமாதானத்திற்கு அடையாளம். 2வது, வேத வாக்கியம் நிறைவேற. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இப்ப பாருங்க, முதலாவது யார் வஸ்திரங்களை விரித்தார்கள் என்பதை நம்ம 7ஆம் வசனத்துல வாசித்தோம் இல்லையா? அது திரும்ப நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதின் மேல் ஏறி போனார். இப்ப கழுதை மேல சுத்தமா இருக்காது, கம்ஃபர்டபுளா இருக்காது. மெரினா பீச்சுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா குதிரை சவாரி உண்டு. அதுல பாத்தீங்கன்னா அழகா உட்கார்றதுக்கு குஷன் போட்டு வச்சிருப்பான். ஏன் அப்படின்னா அதுல உட்கார முடியாது, நம்மளால கஷ்டம். அதை இப்படி குதிச்சு குதிச்சு போகும்போது வலிக்கும் நமக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, குஷன் போட்டு அதில் உட்கார வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இயேசு அதன் மேலே நல்ல வசதியாக பவனி செல்ல வேண்டும் என்பதற்காக சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். இதை பார்த்தவுடன் அந்த ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை வழியிலே பரப்பினார்கள். இதை பார்க்கும் பொழுது ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கணும், யார் செய்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பின்னணியை கொடுத்து விட்டேன். இப்பொழுது இயேசு பவனியாக போகிற இந்த நேரத்துல பஸ்காவை கொண்டாடும்படியாக உலகமெங்கிலும் இருக்கிற யூதர்கள் எருசலேமின் நுழைவாயிலுக்குள் வருகிறார்கள். இவர்கள் பஸ்காவை கொண்டாடுவதற்காக வராங்க. அந்த டைம் பார்த்து தான் இயேசு இப்ப போறாரு. அப்ப சீஷர்கள் வஸ்திரங்களை விரிக்கும் பொழுது எல்லாரும் அங்க வஸ்திரங்களை ஏன் விரித்தாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன யோசித்தாங்க, நம்ம அந்நியர்களாக பரதேசிகளாக உலகெங்கிலும் நம்ம சிதறி இருக்கிறோம், பரவாயில்ல, ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்டு ஒரு மேசியாவை அனுப்பிவிட்டார். இந்த மேசியா என்ன பண்ண போகிறார், இந்த ரோம அரசாங்கத்தினிருந்து நம்மளை காப்பாற்ற போறாரு. அதனால அவரை ஆனர் பண்ணுகிற வகையில தங்கள் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள், மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார்கள். ஏன் மரக்கிளையை போட்டாங்க? இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி ரெட் கார்பெட் போடுற மாதிரி அந்த நாட்கள்ல ஒருவரை கனப்படுத்துவதற்கு அடையாளமாக அப்படி செய்வாங்க. அப்ப இயேசுதான் ராஜா அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். இவங்க யாரு? பஸ்கா கொண்டாட வந்த ஜனங்கள். ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஓசன்னா அப்படின்னு சொன்னா அது ஒரு எபிரேய வார்த்தை, சேவஸ், ரட்சியும். என்ன ரட்சிக்கணும், என்ன காப்பாற்றணும்? ரோம அரசாங்கத்திலிருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்றாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க,
ஆண்டவரை இப்பொழுது எப்படி ஏற்றுக்கொள்றாங்க? ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுடைய ஊழியத்தை கவனிச்சு பாருங்களேன். பல முறை இயேசு பெரிய பெரிய அற்புதங்களை செய்துவிட்டு இதை ஒருவருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். மத்தேயு சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது பல இடங்களிலே இயேசுவை ராஜாவாக ஆக்க முற்பட்டார்கள். அப்ப இயேசு அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார், விலகி போனார் என்று சொல்லி மத்தேயு எழுதுகிறார். ஆனால் இதுவரைக்கும் அந்த கனத்தை ஏற்றுக்கொள்ளாத இயேசு இப்பொழுது எல்லாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்றார். பாருங்களேன், ஏன் ஏற்றுக்கொள்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப இயேசு ராஜாவாக உள்ளே நுழைகிறார். ராஜா அப்படின்னு சொன்னா நம்ம தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொண்ட மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து காப்பாற்ற வந்த தாவீதின் குமாரன் நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். அவர் ஆவிக்குரிய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார். இது அந்த ஜனங்களுக்கு புரியல. பாருங்களேன், கொஞ்ச நாட்களிலே இப்ப இந்த ஜனங்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இந்த மனுஷனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கோஷமிட போகிறார்கள். எந்த வாயி ஓசன்னா காப்பாற்றும் என்று கத்தினதோ அதே நாவு என்ன பண்ண போகிறது? கொஞ்ச நாட்கள்ல, அதாவது வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்த போகிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம் 11ஆம் வசனம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 இருவரோடும் கூட பெத்தானியாவுக்கு போனார். இப்ப இயேசு எங்க போறாரு? அந்த நுழைவாயிலுக்குள்ள நுழையும் பொழுது பயங்கரமான ஆர்ப்பரிப்பு சத்தம். நேரா தேவாலயத்துக்கு போறாரு. ஏன் ராஜா தேவாலயத்துக்கு போகிறார்? ஏனென்று சொன்னால் இந்த ராஜாவின் அரண்மனை தேவாலயம் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். ராஜாவாக அவர் என்ன பண்றாரு? தேவாலயத்திற்குள் நுழைகிறார், சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்துவிட்டு மாலை நேரத்துல, சாயங்காலத்துல மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டிற்கு செல்லுகிறார். அதான் பெத்தானியாவுக்கு போகிறார். தொடர்ந்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? மார்க்கு 11ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வரைக்கும் இயேசு பட்டுப்போன அத்திமரத்தில் இருந்து கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் டீச்சர்ஸ் த்ரூ withered fig tree. வாசிக்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. நான் இதை வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் எனக்கு மனதிலே தோன்றினது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இயேசு எங்க இருந்து வராரு? மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டுல இருந்து வராரு. பெத்தானியான்னா அங்கதானே தங்கி இருக்கிறாரு. மார்த்தாளை குறித்து நாம் வேதத்துல அறிந்திருக்கிறோம். இயேசுவை நன்கு உபசரிக்கக்கூடிய ஸ்திரீ அவள். ஹாஸ்பிட்டாலிட்டியில மார்த்தாளை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரா இயேசுவை கவனிப்பாங்க. அப்ப காலையில இயேசு யூதேயாக்கு மறுபடியும் போறாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால காலையிலே எழும்பி என்ன செஞ்சிருப்பாங்க? அப்பங்களையெல்லாம் சுட்டு நல்லா விதவிதமா நல்ல சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம தோசை, இட்லி, சாம்பார், சட்னி வகை வகையா செய்யற மாதிரி அவர்கள் ஊருக்கு ஏற்ற உணவுகளை செஞ்சிருப்பாங்க. இயேசுட்ட சொல்லியிருப்பாங்க, இயேசு இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க யூதேயாவில் ஊழியம் செய்யணும், நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, பார்சல் ஏதாவது கட்டித்தரட்டா எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இயேசுடைய மனநிலையை உங்களுக்கு இப்பொழுது விவரித்து சொல்ல விரும்புகிறேன். இயேசு இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் படுத்திருக்கிறாரு, தூங்க போறாரு. அவருக்கு தூக்கம் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்திருக்கவே வந்திருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, அதாவது அந்த வெள்ளிக்கிழமை அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிக்க வேண்டும். இப்ப அந்த நாள்ல தான் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியா மரிக்கணும், வேற நாள்ல அவர் மரிக்க கூடாது. அப்ப இந்த காரியத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். அதற்கு அவர் பயங்கரமான திட்டம் செய்யணும். இப்ப பொதுவாக பிற சுவிசேஷங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு சில விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆசாரியர்கள், இந்த மூப்பர்கள், வேத பாரகர்கள்லாம் பஸ்கா வருகிறது, ஆகவே நம்ம பஸ்காவை கொண்டாடிடலாம், அதுக்கு பிறகு இயேசுவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆனா வேத வாக்கியம் நிறைவேறாது. அப்ப எவ்வளோ தூரம் இயேசு அவர்களை இரிட்டேட் பண்ண முடியுமோ அவர்களை இரிட்டேட் பண்ணி, பஸ்காவும் வேணாம், ஒன்றும் வேணாம், இவனுடைய காரியத்தை முடிச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த மூப்பர்களையும் வேத பாரகர்களையும் பிரதான ஆசிரியரையும் கொண்டு வரணும். அப்ப அந்த அளவிற்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்கணும். இப்ப இதுக்கு திட்டம் பண்றாரு. அதற்கு முதல் நிகழ்வாக தான் கழுதை குட்டி மேல பவனியா வராரு. நீங்க யோசித்து பாருங்க, கழுதை
அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ரொம்ப கஷ்டம் இயேசுவை சுமப்பது. ஆனால் கழுதை குட்டி மேலே வராரு அப்படின்னு சொன்னால் அந்த கழுதை குட்டி எவ்வளோ திணறி இருக்கும், அங்கங்கே ஓடி இருக்கும், ஒரே கலவரமாக இருந்திருக்கும். ஒருவேளை ஓசன்னா எல்லாம் கத்தியிருப்பாங்க, ஆனாலும் ஒரே கன்ஃபியூஷன் அந்த இடத்துல வந்திருக்கும். இதை குறித்து எல்லாரும் பிரதான ஆசாரியர்கிட்ட போய் அறிவித்திருப்பாங்க. என்ன இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு, ஒன்றுமே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்காது, என்ன பண்ணுறது இவனை, பஸ்கா வேற வருதே, பஸ்கா முதல் பண்டிகை, இந்த பண்டிகையை விட்டுட்டா மித்த 2 பண்டிகை கொண்டாடவே முடியாதே, என்ன பண்ணுறது, ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா யூதர்களுக்கு ஆண்டவர் மொத்தம் 7 பண்டிகைகளை வைத்திருந்தார். அதில் முதல் பண்டிகை பஸ்கா. இந்த பஸ்காக்கு அடுத்த நாள் வருவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதுக்கு அடுத்த நாள் முதற்பலன் பண்டிகை, பஸ்காலேருந்து 50வது நாள் பெந்தைகோஸ்தே பண்டிகை. அப்போ பஸ்காவை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பின்வரும் அந்த 3 பண்டிகைகளும் கேன்சல் ஆயிரும். இப்போ வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ திரளாக ஜனங்கள் பஸ்காவை கொண்டாட வந்துட்டாங்க, எல்லாமே தடைப்பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்த பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர். ஆனால் இயேசு என்ன பண்ணணும், இந்த வாரத்தில் மரிக்க வேண்டும். இதற்கான திட்டம் அவருடைய எண்ணத்தில் கண்டிப்பாக ஓடிட்டு தானே இருந்திருக்கும். அவருக்கு நைட்டு தூக்கம் வந்திருக்காது, எப்படி இதை நிறைவேற்றுறது, என்ன காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. காலையில் எழும்பி இருப்பார். மார்த்தாள் சொல்லியிருப்பாங்க, இயேசு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அவருக்கு சாப்பாடு சாப்பிடவே தோணியிருக்காது. ஏன் ஏசப்பா உங்களுக்கு பிடிக்கலையா சாப்பாடு நான் செஞ்சது எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், எப்படி இதை நிறைவேற்ற போகிறேன். மார்த்தாளுடைய பாசமான வார்த்தைகள், அதே நேரத்தில் நான் எப்படி என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போகிறேன், இப்படி பல எண்ணங்கள் அவருக்கு ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அதனால் அவர் சரியாக சாப்பிடாம புறப்பட்டு வந்திருப்பார். வழக்கம் போல் சீஷர்கள் மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்ருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நிலையில் வரும்பொழுது தான் அவர் ஒரு மனிதனாக இருப்பதற்கு அடையாளமாக தான் இங்கே மார்க் எழுதுகிறார், அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இப்ப தூரத்துல அத்தி மரத்தை பார்க்கிறாரு. இவர் ஒரு யூதன் தானே, யூதர்களுக்கு அத்தி மரத்தை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா யூதர்களுக்கு 3 முக்கியமான மரங்கள் இருக்கிறது. ஒன்று அத்தி, இன்னொன்று திராட்சை, இன்னொன்று ஒலிவம். இது 3மே யூதர்களுக்கு ரொம்ப நல்லா தெரிந்த மரங்கள். இப்போ நம்ம மா, பலா, வாழை மாதிரி அவங்க ஊரில் இருந்த 3 முக்கிய மரங்கள். இயேசுக்கு அத்தி மரத்தை பற்றி தெரியும். அதனால அத்தி மரத்தில் கனி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரார். அங்கே போடப்பட்டிருக்கிறது அத்திப்பழ காலமாக இராதபடியால் அங்கே கனி இல்லை. பக்கத்தில் வந்து அவர் பார்த்துட்டு, இனி ஒரு காலும் உன்னிடத்துல கனி இருப்பதில்லை என்று சொல்லிட்டு போயிடுறார். இதை சீஷர்களும் கேட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் எங்க போறாரு? 15ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இயேசு அவர் புதுசா ஒன்றும் பிரசங்கிக்க மாட்டார் பாருங்களேன். எதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தையோ அதை தான் மேற்கோளாக காட்டி அவர் உபதேசிப்பார். அப்படி ஒரு உதாரணம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கவில்லையா, என்ன எழுதியிருக்கவில்லையா, இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56:7, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இதுதான் ஆண்டவர் இங்க மேற்கோளாக காட்டுகிறார். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த தேவாலயம், தேவன் வசிக்கிற இந்த இடம் ஜெபத்திற்காக பயன்படுத்தப்படாமல் புறா விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் வாங்குகிறவர்களும் காசுக்காரர்களும் இங்க பெரிய ஒரு திருவிழா போல நடைபெற்று கொண்டு வருகிறது. இது இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புறா விற்கிறவர்கள் யார்? முதலாவது அதை பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், தேவாலயத்துக்கு யாராவது ஒருத்தர் போனா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும்? பலி கொண்டு போகணும். பலி இல்லாம ஆண்டுடைய சந்ததிக்கு வர முடியாது. நல்ல விஷயம்தான். கேம்பஸ்லேயே உள்ள அந்த கோயில் வளாகத்திலேயே புறா விற்கிறவங்களா இருந்தாங்கன்னா, வெளிநாட்டில இருந்து வந்தவங்களுக்கு வெளியே கடையிலலாம் போய் வாங்க தேவையில்லை, இங்கேயே வாங்கிட்டு அப்படியே பலியை கொடுத்துட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்,
ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜெப வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்குகிறீர்கள், வியாபாரமயமாக்குகிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். இங்க என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ உதாரணமா இந்த காரியத்தை சொன்னா நல்லா புரியும். இப்போ ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலில் மெழுகுவத்தி ஏற்றுறாங்க. மெழுகுவத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோயில் வளாகத்திலே விற்கிறார்கள். இப்போ ஒரு மெழுகுவத்தியுடைய விலை 10 ரூபாய் வச்சுக்கோங்களேன். இந்த கோயில் வளாகத்தில் விற்கிற அந்த மெழுகுவத்தி 10 ரூபாயே இருந்தான்னா ஓகே, இல்லைன்னா 15 ருபீஸ் இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் 10 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய் இருந்தால் எப்படி இருக்கும்? அநியாயமாக இருக்கும்ல. ஆனால் அந்த கோயில் நடத்துபவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் வெளியே இருந்து வாங்கிட்டு வர மெழுகுவத்தியை இந்த கோயிலில் கொளுத்தி வைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வலுக்கட்டாயமாக எங்கே வாங்கி தான் ஆகணும்? அந்த கோயில் வளாகத்தில் இருக்கிற அந்த 100 ரூபாய் மெழுகுவத்தியை தான் வாங்கணும்ல. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ஜனங்களுக்கு. அதை ஒத்த காரியம்தான் அங்கே நடைபெற்றது. புறா, ஆடு, மாடு இதெல்லாம் வெளியில் சந்தையில் வாங்கினோன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேவாலயத்து வளாகத்தில் வாங்கும் பொழுது பல மடங்கு காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருந்தது. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பலி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த ஆசாரியர்கள் அவர்களை வஞ்சித்து கொண்டிருந்தார்கள், அதை வியாபாரமயமாக்கி கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, காசுக்காரர்கள், மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன், பஸ்காவை கொண்டாடுவதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்தாங்க. அப்போ அவங்கவுங்க நாட்டின் அந்த கரன்சி வச்சுருப்பாங்க, பணம் வச்சுருப்பாங்க. அப்போ அதை மாற்றுவதற்கு இங்கே போய் வேற எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம், தேவாலயத்தின் வளாகத்துக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளலாம். அதனால தான் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆனால் இந்த இடம் என்னுடைய ஜனங்கள், பொதுமக்கள் வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு இடமாச்சே, அதை நீங்கள் ஏன் கள்ளர் குகை ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி கடுமையாக இந்த இடத்துல ஒரு சவுக்கெடுத்து அடிக்கிறாரு, துரத்துறார். யாரையும் வர விடவே இல்லை. இயேசுவினுடைய ஊழிய ஆரம்பத்திலும் இது நடைபெற்றது. நம்ம வாசித்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசுவின் ஊழிய ஆரம்பத்தில் தேவாலய சுத்திகரிப்பு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வாசித்த மார்க் 11 16 17 வந்து இயேசுவின் ஊழிய இறுதியில் தேவாலய சுத்திகரிப்பு. நான் இதை வாசிக்கும் பொழுது எனக்கே வேடிக்கையாக இருந்துச்சு. ஊழிய ஆரம்பம்னா எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்பாக வந்து இயேசு தேவாலயத்தில் இதே காரியத்தை சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார். என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு அப்படின்னு சவுக்கெடுத்து அடித்து துரத்தி விட்டார். எல்லா காரியங்களையும் கவிழ்த்து போட்டார். 3 வருஷத்துக்குள்ள திரும்பி எல்லாரும் கடை போட்டு உக்காந்துட்டாங்க. இந்த கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரோடு போடுறேன், இல்லைனா ஏதாவது இந்த கால்வாய் மேலே கட்டப்பட்டிருக்கிற வீடுகள்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஒரு ஐ வாஷ் மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஜனங்களும் எல்லா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வெளில போகிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, கடையெல்லாம் காலி பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு புல்டோசரை கொண்டு வந்து அன்னைக்கு எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி அந்த அரசாங்கமும் செய்யும், கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக. கொஞ்ச நாள் கழித்து பாருங்களேன், எல்லா கடையும் அப்படியே வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே தேவாலயம் வியாபாரமயமாக்கப்படுகிறது என்று சொல்லி சவுக்கெடுத்து அடித்து அனுப்புகிறாரு. 3 வருஷத்துக்குள்ளே திரும்ப எல்லாரும் கடை போட்டு உட்காந்துடுறாங்க. இந்த நிலை தான் அங்கே இருந்தது. இதை பார்க்கும் பொழுது அங்கே இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசிரியர்களை எவ்வளோ கோவம் வந்திருக்கும். நாங்கள் நல்லா ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த ஆள் எல்லாத்தையும் வந்து கெடுத்துருவான் போல இருக்குன்னு அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேள்விப்பட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொன்னால், இவன் பெரிய இம்சையாக இருக்கிறானே, இவனை எப்படியாவது நம்ம கொலை செஞ்சிடணும், அப்போதான் முடிவே வரும் அப்படின்னு அந்த அளவிற்கு இயேசுவின் மேல் ஒரு எரிச்சல் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். இப்போ இவங்களுக்கு ஒரே கவலையாக இருக்குது. ஒரு பக்கம் எரிச்சல், ஆனால் என்ன, இந்த ஜனங்கள் நிறைய பேர் இவரை பின்பற்றுறாங்களே, ஏதாவது இவர் மேலே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்க மொத்தமாக எழும்பிட்டாங்கன்னா என்ன செய்கிறது? ஜனங்களுக்கு பயந்து இவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள், ஆகவே இப்போ ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படின்னு ஒரு தர்ம சங்கடத்தில் எல்லாம் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 19ஆம் வசனம். சாயங்காலம் ஆன போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். இப்போ மறுபடியும் என்ன பண்ணிடுறாரு? சாயங்காலம் ஆனோடனே போயிடுறாரு. அப்போ நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை அவர் எருசலேமுக்கு வரார். எருசலேமில் நுழைவாயிலிருந்து கழுதை குட்டியின் மேல் பவனியாக வராரு.
எல்லாரும் ஜனங்கள்லாம் ஓசன்னான்னு பாடுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். மறுபடியும் பெத்தானியாவுக்கு லாசரு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வராரு, பசியாக இருந்துச்சு, அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறாரு, தேவாலயத்தில் வந்து சுத்திகரிக்கிறார். திரும்ப சாயந்தரம் ஆனவுடனே பெத்தானியாவுக்கே போயிடுறாரு, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ மண்டே ஈவினிங் போயாச்சு. அடுத்த நாள் என்ன நடக்குது பாருங்க, 20ஆம் வசனம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். யார் பார்க்குறா? அடுத்த நாள் காலையில் ஊழியத்திற்காக அவர்கள் வருகிறார்கள். வரும்பொழுது நேற்றைய தினத்தில் இயேசு சபித்த அந்த அத்தி மரம் பட்டு போன நிலையிலே இருக்கிறது. இதை வந்து யார் நினைவு கூறுறா பாருங்களா. 21ஆம் வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். பேதுரு சொல்றாரு, ரபி, நேத்து நம்ம அத்திமரம் பார்த்தோம்ல, கனி இல்லை, நீங்க ஏமாந்து போயிட்டீங்கல்ல, அப்ப நீங்க சொன்னீங்க இந்த மரத்துல இருந்து இனி ஒருவரும் புசிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்களேன் அது பட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அங்க தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, இது அத்திப்பழத்தின் காலமாய் இராததினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழத்தினுடைய சீசன் இல்லை. அந்த சமயத்துல வந்து இயேசு இந்த அத்தி மரத்துல பழத்தை தேடி இருக்கிறாரு, கனியை தேடி இருக்கிறாரு, கனி இல்லை. அப்ப எப்படி இயேசு வந்து ஒரு ஃபேரா நடக்காம அநியாயமா இருக்குதே இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றலாம். இதற்காக தான் அத்தி மரத்தை குறித்து நம்ம இப்ப கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இயேசு யூதன், அப்ப அத்தி மரத்தை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். இந்த அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது 2 பருவ நிலையில இந்த அத்தி மரம் கனி கொடுக்கும். முதலாவதாக வசந்த காலத்தின் பிற்பகுதியிலிருந்து கோடையின் தொடக்கத்தில் தோன்றும். appears in late spring to early summer. இரண்டாவது கனி கொடுத்தல் கோடையின் பிற்பகுதியிலிருந்து இலையுதிர் காலத்தின் ஆரம்பம் வரை. முக்கிய பயிர் இப்பதான் வரும், லேட் சம்மர் டு ஏர்லி ஃபால். அப்ப 2 வகையான கனி பருவங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன காய்கள் வந்து ஒரு சீசன்ல வந்துடும். அதற்கு பிற்பாடு நல்ல பழுத்த பழமாக அந்த காய் பெருசாகி வரும். இப்போ இந்த சின்ன காய் சொல்றேன் பாருங்களேன். இந்த காய் எப்பொழுது அத்தி மரத்துல தோன்றும் என்று சொன்னால், இலைகள் வருவதற்கு முன்பாகவே இந்த காய்கள் தோன்றிவிடும். அத்திக்காய் வந்துடும். இந்த அத்திக்காயை ஃபிக்லெட்ஸ் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த அத்திக்காயே சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவு, எடிபிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிற்பாடு இந்த ஃபிக்லெட்ஸ், இந்த அத்திக்காய் கொஞ்சம் பெருசாகி நல்ல பழமாகி அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி அது பழமாக மாறும். அப்போ ஒரு சீசனில் வந்து காய் வந்துடும், அதற்கு பிற்பாடு இலைகள் வரும், அதற்கு பிற்பாடு அந்த காய் பெருசாகி பழமாக மாறும். அப்போ அத்தி மரத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இயேசு பசியா தூரத்துலேருந்து அத்தி மரத்தை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு போடப்பட்டிருக்கிறது? இலைகள் தெரிந்தது. அப்போ ஒரு யூதனாக இவருக்கு நன்றாக தெரியும், இலைகள் இருக்குமானால் கண்டிப்பா ஃபிக்லெட்ஸ் அத்திக்காய் இருக்கும். கரெக்டா? அப்போ பக்கத்தில் வந்து பார்க்கும் பொழுது அத்திக்காய் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்போ இந்த மரம் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, இலைகள் இருக்கிறதுனால என்கிட்ட கனி இருக்குன்னு மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்குள்ள கனி இருக்கு அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாமா? இயேசு மிகவும் வெறுக்கிற ஒரு பாவம் என்னவென்று சொன்னால் அது மாய்மாலம். மாய்மாலம்னா நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், கிரேக்க மொழியில நடிப்பது, மாஸ்க் போட்டு கொண்டிருப்பது என்று சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஹிப்போக்ரசி. இயேசு வந்து விபச்சார ஸ்திரியை கூட மன்னிச்சிட்டார் பாருங்களேன். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீக்கு கூட்டிட்டு வந்து நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இயேசு குற்றமற்றவர், அவரால் நிச்சயமாக கல்லறியக்கூடிய அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உன் மேல் கல்லெறிய மாட்டேன் என்று சொல்லி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறார். அதே நேரத்தில் மாய்மாலம் செய்து கொண்டிருந்த வேத பாரகர் பரிசேயர்கள் கூட்டத்தை மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். எப்படி சபிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஐயோ 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 என்று சொல்லி பல முறை அவர்களை திட்டி தீர்க்கிறார். 8 விதமான நியாய தீர்ப்பை அவர்கள் மேல சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத பாவம் என்னவென்று சொன்னால் மாய்மாலம். ஏன் ஆண்டவர் அத்திமரத்தை பார்த்து சபித்தார் என்று சொன்னால், அது நடிச்சிட்டு இருந்துச்சு.
கனி இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தது. அழகா இலையெல்லாம் காட்டி ஷோவா இருந்தது. ஆனால் உள்ள அதுக்கு கனி இல்லை. இந்த அத்தி என்று சொல்லும் பொழுது இது எதற்கு அடையாளமாக இங்க பேசப்படுகிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்திற்கு பேசப்படுகிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இப்ப இயேசுடைய இந்த கடைசி பேஷன் வீக், அந்த ஹோலி வீக், ஆண்டவர் இந்த பணியை நிறைவேற்ற போகிற இந்த வாரத்துல திடீர்னு சம்பந்தம் இல்லாத ஒரு அத்தி மரத்தின் உவமையை ஏன் இங்க சொல்றாரு? இது ஏன் இந்த சம்பவத்தை உள்ள நுழைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இது இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இந்த உவமையை சொல்றாரு. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம், உங்களுக்கு விளக்கமா புரியும். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அப்ப எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல திராட்சை, அத்தி அப்படின்னு வருதோ அது இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளமாக பேசப்படுகிறது. அப்ப இந்த இடத்துலையும் அத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இப்ப இந்த இஸ்ரவேல் இயேசுவின் நாட்கள்ல எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல இலைகளோடு பச்சை பசேல்னு இருந்துச்சு. இலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யூத மார்க்கம், இந்த ஜுடேயிசம் அப்படின்னு சொல்றது நல்ல ரிலீஜியனா இருந்தது. நல்ல பலி செலுத்தப்பட்டது, நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கப்பட்டது, எல்லா பண்டிகைகளும் அனுசரிக்கப்பட்டது, எல்லா காரியங்களும் இருந்துச்சு. ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை அப்படின்னு சொன்னா கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. இதை தான் இந்த அத்திமர உவமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இயேசு தன்னை புறக்கணித்த இஸ்ரவேலர்களுடைய அந்த நிலையை, அந்த நியாய தீர்ப்பை அடையாளமாக தான் இங்க காண்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த அத்திமர உவமையிலிருந்து சீஷர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசத்தோடு நீங்க எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்பதை தான் இங்கே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உவமையிலிருந்து அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா, சீஷர்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாது. ரெண்டாவதாக சீஷர்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ண வேண்டும். இப்ப இந்த அத்தி இலை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விடுகிறார்கள். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி கண்டு அத்தி இலைகளை தங்களுக்கு உடைகளாக அவர்கள் உடுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த அத்தி இலை என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது? நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த அத்தி இலை என்பது நம்முடைய பாவத்தை மறைக்க பயன்படுத்துகிற ஒரு உபகரணமாக இருக்கிறது. இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மேன் மேட் ரிலீஜியன், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மதம். இதுதான் இந்த அத்தி இலை. இன்றைக்கு தங்களுடைய பாவங்களை மறைப்பதற்காக இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவம் ஒரு மதமாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். 2 வகையான கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கலாம். 2 types of Christians. ஒன்று மத கிறிஸ்தவர்கள், ரிலீஜியஸ் கிறிஸ்டியன். இன்னொன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். அப்ப இந்த மத ரீதியான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி இந்த அத்தி இலைகளை அன்றைக்கு தங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக போட்டுக்கொண்டார்களோ அதுபோல சர்ச் மெம்பர்ஷிப் என்ற அந்த அத்தி இலையை அநேகர் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. தசம பாகம் கொடுக்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்தவன், இது ஒரு அத்தி இலையா இருக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு சபையில நான் அங்கம் வகித்திருக்கிறனால, இராவிட்டால் நான் ஜெபிப்பதினாலே, ஊழியங்களை செய்வதினாலே, இப்படிப்பட்ட நிறைய அத்தி இலைகளால அநேக வேளையில கிறிஸ்தவர்கள் தங்களை கவர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சில வேளை சொல்லணும்னா ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அவங்க காணிக்க மாறிடுது. நிறைய தப்பெல்லாம் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி காணிக்கையை கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்ப இது எதன் அடையாளம்? தங்களை கவர் பண்ணி கொள்வதற்கு அத்தி இலை. யாராவது ஒருத்தர் இலையில ட்ரெஸ் போட்டாங்கன்னா எவ்வளோ நாட்கள் இருக்கும்?
வெயில் ஏற ஏற அது அப்படியே நொறுங்கி போயிடும்ல. அது போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட அத்தி இலைகள், சர்ச் மெம்பர்ஷிப், இப்படிப்பட்ட நான் பிறப்பிலிருந்து கிறிஸ்டியன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், இந்த காரியத்தை ஆண்டவருக்காக செய்கிறேன், பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் என்னது? சில வெள்ள அத்தி இலையை போல இருக்கிறது. ஆனால் போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது இதெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? கனி உள்ள வாழ்க்கை. கனி கொடுக்கிறவங்கள தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாரு? கோடரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ கோடரி எங்க இருக்குதான்? வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் வேறு அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோடரிக்கு தெரியாது இவன் பிரசங்கம் பண்றவன், இந்த கோடரிக்கு தெரியாது இவன் ஜெபம் பண்றவன், இந்த கோடரிக்கு தெரியாது இவன் காணிக்க கொடுக்கிறவன், இந்த கோடரிக்கு தெரியாது இவன் பிறப்பின்படி கிறிஸ்தவன். அது ஒன்னே ஒன்று தான் பார்க்கும், கனி இருக்கா கனி இல்லையா. கனி இல்லை அப்படின்னு சொன்னா கோடரி வெட்டி போட்டுரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆதாமின் மூலமாக நம்ம மாம்ச கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த மாம்ச கிரியைகளுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்ச கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் இந்த ஆவியின் கனி, அந்த 9 விதமான அந்த சுவையை கொண்ட அந்த கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற அந்த கனியை நாம வெளியே காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அப்ப நமக்கு என்ன எச்சரிப்பு? தேவனின் நியாய தீர்ப்பு. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். ஜபமும் மன்னிப்பும், பிரேயர் அண்ட் ஃபர்கிவ்னஸ். மார்க் 11ஆம் அதிகாரம் 25 26. இப்பதான் நம்ம படித்தோம். நம்ம ஜபம் பண்ணும் பொழுது எப்ப பெற்றுக்கொள்ளலான்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. விசுவாசத்தோடு நம்ம போனோம்னா ஜபத்துக்கு அப்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னது? விசுவாசம். பிரேயர் அப்படின்னு சொன்னா ஃபெய்த், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன? வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அப்ப ரெண்டாவது ஒரு விஷயத்தை, ஜபத்திற்கு தகுதியாக இந்த இடத்துல இரண்டாவது ஒரு காரியத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இப்ப நமக்கு நிறைய விசுவாசம் இருக்குது, ஆண்டவரை முழுமையாக நம்பி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இங்க போடப்பட்டிருக்கிறது, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க மற்றவங்க மேல உங்களுக்கு குறை உண்டானால், மற்றவங்க மேல உங்களுக்கு கசப்பு இருக்குன்னா, மற்றவங்க உங்க கூட சண்டை போட்டிருக்காங்க, அவங்க மேல ஒரு பகை இருக்குமானால், அவங்க மேல வருத்தங்கள் இருக்குமானால், அந்த பகை உணர்வோடு கூட அந்த மன்னிக்காத குணத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க அந்த ஜெபத்தை அப்படியே நிறுத்திட்டு நீங்க என்ன பண்ணுங்க? முதலாவது போய் ஒப்புரவாகுங்க. ஏனென்று சொன்னால் இங்க ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. எதுக்காக நம்ம அப்படி செய்யணுமா? நம்ம தப்பிதங்களை, நம்ம பாவங்களை பிதா மன்னிக்கணும்னா அவங்க பாவங்களை நீங்க மன்னிக்கணும். அப்ப நம்மளை மன்னிக்கிற அளவுகோலை இங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன அளவுகோல்? நீங்க எவ்வளவுக்கு அளவு மற்றவர்களை மன்னிக்கிறீர்களோ அந்த அளவு தான் உங்களுக்கும் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படலைன்னா யாருமே எங்க போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. ஆண்டவர் அந்த டைம்ல நம்ம ஒழுங்கா சர்ச்சுக்கு போனோம், நம்ம பைபிள் வாசித்தோம், பைபிள்ல ஃபுல்லாவே தெரியும், பைபிள் ஸ்டடி எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணியிருக்கிறேன், நான் நல்லா காணிக்கை தசம பாகங்களை கொடுப்பேன், ஊழியம் செய்து நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ராஜ்யத்தை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பார்க்க மாட்டார். நீ மன்னிச்சியா மன்னிக்கலையா? நீ மன்னிச்சன்னா பரலோகத்தில் இருக்கிற உன்னுடைய பிதா மன்னிப்பார். அடுத்த வசனமே சொல்லுது, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் உங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காது. அப்ப மன்னிக்கலன்னா எங்க போக மாட்டோம்? பரலோகத்துக்கு போக முடியாதுல்ல. அப்ப என்னதான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலன்னா பரலோகம் கேன்சல். நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், ஆனால் யார் மேலனா பகை வச்சிருந்தோனா,
இப்போ ஒருவேளை ஆண்டவர் உங்க கூட பேசுவாரானால் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விடுங்கள். எந்த கசப்பும் அவர்கள் மேல வைக்கக்கூடாது. அவர்களை பழி வாங்க துடிக்க கூடாது. வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நல்லா நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு நாள் ஆண்டவர் சரியா கொடுக்க போறார், அடி செம்மையா வாங்க போறான், இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படாம இருப்பதற்கு ஒரு காரணம் நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். இரண்டாவது இன்னொரு காரணத்தை இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்றோம். அது என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற மன்னிக்காத குணம். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதை தான் இயேசு இங்க கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த மன்னிக்காத குணம் கணவன் மனைவிக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது மன்னிப்பு கேட்க முந்திக் கொள்ள வேண்டும். ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சுக்கோங்க, சாரி. இன்றைக்கு வீடுகளில் மிக குறைவாக பயன்படுத்துகிற வார்த்தை என்ன அப்படின்னா, சாரி, தேங்க்யூ, இதெல்லாம் ரொம்ப குறைவாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நம் பகை உணர்ச்சி வைத்து கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்றார் இல்லையா, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து கொள்ளாதீர்கள். ஒருத்தர் கடிந்து கொள்ளாதீங்க. ஒருத்தர் மனக்கசப்பா பேசி கொள்ளாதீங்க. உடனே ஒப்புரவாயிருங்க. ஒருத்தருக்கு மன்னிப்பு அப்படின்ற காரணம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் பாவியாய் இருக்கும் பொழுது இயேசு நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம மன்னிப்பை பெற்றனால நாமும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இதை நீங்க கேட்கும் பொழுது இப்படி நினைக்கலாம், நான் ஒன்றும் அவங்கள அளவுக்கு தப்பு பண்ணல, அவங்க அளவுக்கு மோசமான தப்புலாம் நான் பண்ணல, நான் இப்படிதான் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோன்றது இங்க முக்கியம் கிடையாது. நீங்க மன்னிச்சிங்களா, மன்னிக்கலையா, நீங்க மன்னிப்பை பெற்றிருக்கீங்களா, அப்ப நீங்க மன்னிக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற விஷயம். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மார்க் 11:27-33 வரைக்கும் இயேசுவின் அதிகாரத்தை மத தலைவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஜீசஸ் அத்தாரிட்டி வாஸ் questioned by religious leaders. இப்ப இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக கேள்வி கேட்கிறார்கள். இயேசு எப்படி பகுத்தறிவோடு கூட பதில் கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதியில் நம்ம வாசிக்க போறோம். மார்க் 11:27 அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவி கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இப்ப இயேசு என்ன பண்றாரு? மறுபடியும் தேவாலயத்துக்கு வரார். தேவாலயம்தான் இந்த ராஜாவுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். முதல் நாள் வந்தாரு, கழுதை குட்டியில பவனியா போய் நேரா தேவாலயத்துக்கு போனாரு. பார்த்துட்டு மறுபடியும் பெத்தானியாவுக்கு போயிட்டாரு. காலையில திரும்பி வராரு, திரும்ப தேவாலயத்துக்கு போறாரு, சுத்திகரிக்கிறார், உபதேசம் பண்றாரு, மறுபடியும் போயிடுறாரு, மறுபடியும் தேவாலயத்துக்கு தான் வராரு. இப்ப இந்த மூப்பர், வேத பாரகர், பிரதான ஆசாரியர் எப்படியாவது இவர்கிட்ட கேட்டுறணும், என்ன தைரியத்தோடு இவர் இதெல்லாம் செய்யறாரு, யார் இவருக்கு கொடுத்தது இந்த அதிகாரத்தை? பிரதான ஆசாரியர் தான் யூதர்களுக்கு தலைவர், எல்லாத்துக்கும் பிரதான ஆசாரியர் தான் வருவாங்க. ஆனா இவர் யாரு, ஏன் இப்படி பண்றாரு? அவர் வாட்டுக்கு வராரு, எல்லாரையும் சவுக்கெடுத்து அடிக்கிறாரு, உபதேசம் பண்றாரு, அற்புதங்களை செய்யறாரு, ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. யார் இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு கோவத்தோட கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் உமக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்ப இயேசு என்ன பதில் கொடுத்துருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒன்று என்ன சொல்லியிருக்கணும்? ஹார்டா சொல்லணும்னா, ஏன் நான் சொல்லணும், நான் எப்படி வேணா பண்ணுவேன், நீ யாரு, நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு சொல்லியிருக்கணும். வாயை முட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே பண்ணல. அவர் இன்னொரு ஒரு கேள்வியை கேட்கிறதை பார்க்கலாம். அதான் 29 இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப இயேசு அவங்களையே தரநடிக்க மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். இவங்களை இப்ப நல்லா ஒரு குவெஸ்டின்ல மாட்டி வைக்கிறார். என்ன மாட்டுறாரு? யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் வந்துச்சா மனுஷனால வந்துச்சா? இப்ப இவங்க பதில் என்ன பாருங்களேன். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி, யோவான் ஸ்நானனுடைய அந்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா ஏன் யோவான் ஸ்நானனை விசுவாசிக்கவில்லைன்னு கேட்பாரு.
மனுஷனால் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா ஜனங்கள் எல்லாரும் அவரை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்களே, இது பெரிய கன்ஃபியூஷன் ஆச்சே, பேசாம ஒண்ணு பண்ணலாம், தெரியாதுன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு கடைசி வசனம் பாருங்க. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இயேசு ரொம்ப ஞானமா இந்த இடத்துல பதில் சொல்றத பார்க்கலாம். இப்ப நம்ம வாழ்க்கையில கூட யாராவது நம்மளை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக கேள்விகளை கேட்பார்கள் என்று சொன்னால் பகுத்தறிவோடு கூட பதில் கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு இங்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம அதிகாரம் 11 முழுமையா படிச்சிட்டோம். முதல் காரியத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கழுதை குட்டியின் மேலே பவனியாக சென்றார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கழுதை குட்டியை குறித்து 2 விஷயம் சொல்லப்பட்டிருந்துச்சு இல்லையா? ஒண்ணு, ஒருவரும் ஏழு இராத கழுதை, பழக்கப்படாத கழுதை. 2வது, இருவழி சந்தியில நின்று கொண்டிருக்கிற கழுதை. அது போல ஒருவேளை நாமும் ஒருவராலும் பயன்படுத்தாத ஒரு நபராக இருக்கலாம். 2வதாக கன்ஃபியூஷன், இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கழுதை குட்டி மேலதான் இயேசு பவனியாக சென்றார். நீங்கள் இயேசுவுக்கு தேவை என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, இதுல வஸ்திரங்களை விரித்தார்கள், மர கிளைகளை பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ நேரம் இயேசு அதுல பவனியா போனாரோ அவ்வளோ நேரத்துக்கு தான் அந்த கழுதைக்கு கனம் இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு அந்த கழுதையை குறித்து யாருமே பேசியிருக்க மாட்டாங்கல்ல. நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை இந்த கழுதை கனப்படுத்தி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கழுதை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபிகர் செஞ்சு அதை அவங்க வீட்டில் ஷோகேஸில் வச்சுருக்கணும். இந்த சிலுவையெல்லாம் செயினில் மோதிரத்தில் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி இந்த கழுதை யாரும் போடுறதே இல்லைல்ல. அப்போ நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை எவ்வளவு நேரம் நம்ம சுமக்கிறோமோ அவ்வளவுதான் கனம். இந்த இயேசு என்ன பண்ணாரு? அவர் ராஜாவாக பவனியாக உள்ள வந்தாரு. அன்னைக்கு ரோம அரசாங்கத்திலிருந்து அவர் சண்டை போட்டு அவர் ராஜ்யத்தை கைப்பற்றல, மாறாக பிசாசுகிட்ட இருந்த ஜனங்களை அவர் விடுவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை மிக எளிமையாக அவர் ஸ்தாபிக்க வந்தார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு லிட்ரலா எழுத்தின்படியாக அவர் தேசத்தை பிடிக்கவில்லை, மாறாக ஜனங்களுடைய இருதயத்துல அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு இயேசுவை சுமக்கிற கழுதை குட்டிகளாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நமக்கு பதவியெல்லாம் வேண்டாம், நம்ம ஜனங்களுடைய இருதயத்திலே இயேசுவை விதைக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப சீஷர்களாக இருக்கிற நாம வெரி சிம்பிள், பந்தா பண்ணாம இயேசுவை போல இருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான சத்தியத்தையும் இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, சீஷர்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க் 11ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு இயேசுவின் கடைசி வாரம். இந்த பெத்பகே பெத்தானியா என்பது இயேசுவின் கடைசி வார நிகழ்வு. 4 சுவிசேஷங்களில் இடம்பெற்றிருக்கிறது. கிளைமாக்ஸ் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த காரியங்களை நிறைவேற போகிறது என்று சொல்வதை காட்டிலும் நிறைவேறி ஆக வேண்டும். வெளிநாட்டிலையும் ஏன் யூதர்கள் இருக்கிறாங்க? ஒன்னு இயேசு என்ன சொல்றாரு? ஒருவரும் ஏறி இராத கழுதை. இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? இரு வழி சந்தியில் நின்ற கழுதை. கழுதை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறினார்? வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை வழியிலே பரப்பினார்கள். ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கணும். யார் செய்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும். ஆண்டவரை இப்பொழுது எப்படி ஏற்றுக்கொள்றாங்க? ராஜா தேவாலயத்துக்கு போகிறார். யூதர்களுக்கு 3 முக்கியமான மரங்கள் இருக்கிறது. இயேசு அவர் புதுசா ஒண்ணு பிரசங்கிக்க மாட்டார். இதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தையோ அதை தான் மேற்கோளாக காட்டி அவர் உபதேசிப்பார். காசுக்காரர்கள், புறாவிற்கிறவர்கள் யார்? அப்ப இந்த மரம் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, எனக்குள்ள கனி இருக்கு அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தது. இயேசு மிகவும் வெறுக்கிற ஒரு பாவம் என்னவென்று சொன்னால், இப்ப இந்த இஸ்ரவேல் இயேசுவின் நாட்கள்ல எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில என்ன இல்ல 2 வகையான கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன எச்சரிப்பு? ஜெபத்திற்கு தகுதியாக இந்த இடத்திலே 2வது ஒரு காரியத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். எதுக்காக நம்ம அப்படி செய்யணுமா? அப்ப நம்மள மன்னிக்கிற அளவுகோலை இங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன அளவுகோல்? இயேசு ரொம்ப ஞானமா இந்த இடத்துல பதில் சொல்றத பார்க்கலாம்.